டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதில் 3வது கஹானியாக இருக்கக்கூடிய தாயி. அதுதான் பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யார் அப்படின்னா விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ தாயி அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய கைட்லேயே அர்த்தம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக தமிழில் தாய் என்றால் அம்மா, இந்தியில் தாய் என்றால் பெரியம்மா, தாவு என்றாலும் தாயா என்றாலும் பெரியப்பா. ஓகேவாம்மா? ஸோ தாயி அப்படிங்கிற இந்த கதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா பெரியம்மா அப்படின்னு பார்க்க போகிறோம். லேखक परिचय, எழுத்தாளரினுடைய அறிமுகம். தாயி நாம கஹானி ஸ்ரீ விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக் கஹானி ஹே. ஸோ இந்த கதை யாருடையது அப்படின்னா நம்ம இந்த எழுத்தாளர் விஸ்வம்பர்நாத் சர்மா கௌஷிக் அப்படிங்கிறவரினுடையது. பிரேம்சந்த் கி பரம்பரா கே கஹானிக்கார் ஹே. இவரெல்லாம் பிரேம்சந்த் வம்சாவழியை சேர்ந்த அந்த பரம்பரை கவிஞர்கள், அதாவது கதை ஆசிரியர்கள். இன்கி கஹானியா சரித்திர பிரதான் கஹானியா ஹே. இதெல்லாம் எப்படி இருக்குதாம்மா? சரித்திர பிரதான் அப்படின்னா அந்த கேரக்டர்களை மையமாக கொண்ட கதைகள்மா. லேக்கு பரிச்சய, நம்மளுடைய கட்டுரையினுடைய அறிமுகம் பார்க்குறோம். மாதா ஹர் ஹால் மே மாதா ஹி ஹே. அம்மாங்கிறவ ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அம்மா தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த அம்மாங்கிற ஒரு இதை விடமாட்டாங்க. விஸ்வ மாதா ஹே, அவங்க உலக, அதாவது என்னத்தின் பிரபஞ்சத்தின் தாய் அப்படின்னு சொல்லுவோம். துனியா கே ஹர் பச்சேக்கோ வக அப்பனா ஹி பச்சா சமஸ்தி ஹே. அதாவது அம்மானா அவங்க குழந்தைய மட்டும் அவங்க தாயாக நினைக்க மாட்டாங்க. அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் அந்த அம்மாவுக்கு தாய் தான். இஸ் கஹானி மே மாத்ருத்வ கா குன்கான் ஹே. இதில் தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாம்மா, அந்த தாய்மை மாத்ருத்வ அப்படின்னா இந்த கதையில் அந்த தாய்மை அப்படிங்கிறத பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டாடப்படுகிறதா தான் பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோ பாய், 2 சகோதரர்கள்னு வச்சுக்கலாம். பாபு ராம்ஜி தாஸ் 35 வருஷக்கே தே. அதாவது பாபு ராம்ஜி தாஸ் அப்படிங்கிறவன் 35 வயது. ஓகேங்களா? வே தனி ஆத்மி தே. அவர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப கோடீஸ்வரர், நல்ல வசதி படைத்தவர். வே கப்படே கி துகான் சலாத்தே தே. அவர் ஒரு துணிக்கடை நடத்திட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணதாஸ் உன்கா சோட்டா பாயி தா. அவருடைய தம்பி யாருன்னா கிருஷ்ணதாஸ். ராம்ஜி தாஸ்ங்கிறவர் அண்ணன், கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவர் தம்பி. ராம்ஜி தாஸ் நிஷ்சந்தான் தே. ராம்ஜி தாஸ்க்கு குழந்தைங்க கிடையாது. கிருஷ்ணதாஸ்கே 2 சந்தானே தி. ஆனால் கிருஷ்ணதாஸ் தம்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு 2 வாரிசுகள், சந்தான் அப்படின்னா வாரிசுகள் இருந்தன. ஏக்கு பேட்டா அவர் ஏக்கு பேட்டி, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த தம்பிக்காரருக்கு இருக்கார். பேட்டே கா நாம் மனோகர் தா, அவர் பேட்டி கா நாம் சுன்னிதா. அதாவது அந்த பையனுடைய பெயர் மனோகர், அந்த பெண் குழந்தையோட பெயர் சுன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ராமேஸ்வரி கா துக். இங்கே ராமேஸ்வரி அப்படிங்கிறவங்களினுடைய துக்கம். இவங்க யார் அப்படின்னு பார்க்குறோம். ராம்ஜி தாஸ் கோ அப்னி சந்தான் ஹீனதா பர் கொயி துக் நஹி தா. இந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி தான் ராஜேஸ்வரி. ஸோ ராம்ஜி தாஸ்க்கு தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத பற்றி அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா அவரை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தானே எல்லா வருத்தமும். வே பாயி கி சந்தானுக்கும் அப்னி ஹி சந்தான் சமஜ்தே தே. அவர் என்ன பண்ணார்னா தம்பியுடைய குழந்தைகளை தான் குழந்தைகளாக அவர் நினச்சிட்டு வளர்த்துட்டு இருந்தார். வே மனோகருக்கோ பஹு சாக்தே தே. அவருக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும், தம்பியோட பையனை ரொம்ப பிடிக்கும். லேக்கின் ராம்ஜி தாஸ் கி பத்னி ராஜேஸ்வரி கோ யஹ் நா பசந்து தா. ஆனால் அவங்க ராம்ஜிதாஸினுடைய மனைவி ராமேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை அடுத்தவங்க குழந்தை நம்ம குழந்தை ஆகாது, இவர் என்ன இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. உசே அப்னி சந்தான் ஹீனதா பர் துக் தா. அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறத நினச்சி அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. வகு மனோகர் ஷே நஃப்ரத் கர்த்தி தி. அவங்க மனோகர் மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்தாங்க. அந்த பையனையே அவங்களுக்கு பிடிக்காது, அப்படி இருந்தாங்க. ராம்ஜி தாஸ் கா விஸ்வாஸ். ராம்ஜி தாஸினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்குறோம். மந்திர் ஜானே அவர் பூஜா பாட் கர்னே சே சந்தான் பிராப்தி ஹோகி யஹ் ராமேஸ்வரி கா விஸ்வாஸ் தா. அதாவது கோயிலுக்கு போனாலும் அல்லது இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுனாலையோ தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அந்த அம்மாவினுடைய நம்பிக்கையாக இருந்தது. வகு சோச்தி தீக்கி. அந்த அம்மா என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜோதிஷி சே மிலேங்கே தோ வகு கொயி
ராஸ்தா பத்தாயேகா. அதாவது நம்ம ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள போய் நம்ம சந்திச்சோம்னா, அவங்க ஏதாவது ஒரு தீர்வ வந்து சொல்லுவாங்க அப்படின்னும். ஏதாவது பரிகாரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாரின்னு நெனைக்கிறாங்க. மகர் ராம்ஜி தாஸ் கா க்யால் தாக்கி. ஆனா ராம்ஜி தாஸ் வந்து என்ன அவருடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, பூஜா பாட் சப் டகோஷலா ஹை. அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே வந்து ஒரு பொய் தான். இது எல்லாமே ஏமாற்று வேலை. டகோஷலா அப்படின்னா ஏமாற்று வேலை தான். ஜோதிஷி வாஸ்தவமே ஜூட்டா ஹை. ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பொய்யானது. இஸ்லியே ஜோ நஹி மிலா, எது நமக்கு கிடைக்கலையோ உஸ்கி சிந்தா நஹி கர்னி சாஹியே, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாது. ஜோ மிலா, என்ன கிடைச்சிருக்கோ உசே அப்பனா மான் லேனா சாஹியே, அதை ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ வேணும் அப்படின்னு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவர் சொன்னது. பாயி கே பச்சோங்கோ அப்பனா சமஜ்கர் பியார் கர்னா சாஹியே. சரி, நம்மளுக்கு குழந்தை இல்லை என்ன, நம்ம தம்பி குழந்தைங்கள நம்ம குழந்தைலான்னு நினச்சிட்டு நம்ம ஆசையாக இருப்போம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. அடுத்தது துர்கட்னா, ஒரு விபத்து நடக்குது, என்ன அப்படின்னு பார்க்குறோம். एक दिन மனோகர் சத்து பர் கேல் ரஹா தா. ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, மனோகர் வந்து மாடியில் வந்து விளையாடிட்டு இருந்தான். தப் ஏக் பதங் கட்டுக்கர் கர் கே சஜ்ஜே பர் ஆகிரா. அதாவது அப்போ வந்து இவன் விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஒரு இந்த பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பதங்னா பட்டம். ஒரு பட்டம் வந்து அப்படியே கட்டாகி என்னது பண்ணுது, வீட்டோட அந்த மாடி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து விழுகுது. உசே பக்கர்னேக்கி கோஷிஸ்மே மனோகர் கா பயிர் ஃபிஷல் கயா. ஸோ அதை பிடிக்கணும்னு இவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே இந்த மாடியில் ஏறி முயற்சி பண்ணுறான். அப்போ அவன் கால் அப்படியே ஸ்லிப் ஆகிடுது. வகு முண்டேரேக்கோ பக்கடுக்கர் லடக்னே லஹா. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த கைப்பிடி சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கத்துறான். யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த கைப்பிடி சுவற்றை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். வக மதத் கேலியே தாயி தாயி சில்லானே லகா. அவன் என்ன பண்ணுறான், ஹெல்ப்புக்காக பெரியமா பெரியமா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ராமேஸ்வரி மனோகருக்கோ பச்சா சக்தி தீ. ராமேஸ்வரியால் அவனை காப்பாற்ற முடியும், அந்த அம்மா நினச்சா அவனை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். லெக்கின் உஸ்னே மனோகருக்கோ நஹி பச்சாயா. ஆனால் அவன் என்ன பண்ணலை, மனோகரை காப்பாற்றவே இல்லை. அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கா. மனோகர் ஊப்பர் சே ஜமீன் பர் கிர் கயா. இப்போ அந்த பையன் மேலேருந்து கீழே அப்படியே விழுந்துட்டான். ராமேஸ்வரி யஹ் தேக்கர் பேகோஷ் ஹோகி. அதை பார்த்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மண் பதலா, அவளுடைய மனமாற்றம். ராமேஸ்வரி ஏக் சப்தாக் தக் புகார் சே பேகோஷ் படி தீ. அந்த அம்மா வந்து ஒரு வாரம் வரைக்குமே காய்ச்சலால் சுயநினைவின்றியே இருக்காங்க. ஏன்னா அதை பார்த்த அந்த இது வகு பச்சிதா ரஹி தீக்கி மேனே மனோகருக்கோ நஹி பச்சாயா. அவங்களுக்கு என்ன வருத்தம் இருந்தது அப்படின்னா, நான் எப்படியாவது அவனை காப்பாற்றிருக்கலாமே, நான் அவனை காப்பாற்றாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஹோஷ் ஆனே பர் ராமேஸ்வரினே பூஜாக்கி மனோகர் கைசா ஹே. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்க கேட்குறாங்க, அவன் எப்படி இருக்கான், மனோகர் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ராம்ஜிதாஸ் போலேக்கி. அப்போ அவர் சொல்கிறாரு, உஸ்கி டாங் உக்கடு கயி தீ. அதாவது அவனுடைய காலில் வந்து என்னது முறிவு ஏற்பட்டுருச்சு, அவன் காலில் வந்து ஒரு பெரிய முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பிட்டா தீகயி அப்படின்னா என்னென்னா, அவன் படுக்கையிலேயே இருக்கணும், அவன் கால் வந்து இப்படியே முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அபுவக அச்சாக. இப்போ ஓகே தான், அவன் படுக்கையில் தான் இருக்கான், இப்போ நல்லா இருக்கான். மனோகர் வஹா லகா கயா. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, மனோகர் வந்து அங்கே கூட்டிகிட்டு அங்கே படுத்திருக்கிறான். லாயா கயானா அங்கே அழைக்கப்படுறான், அவன் வரவழைக்கப்படுறான். ராமேஸ்வரினே உஸ்கோ பியாரு சே கலே லகாயா. அந்த அம்மா அப்படியே அன்பாக அவனை போய் ஆற தழுவிக்கிறாங்க. ஐயோ, நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன இருந்தாலும் அந்த அம்மாவால் அதை தாங்கிக்க முடியல. மனோகர் அவர் சுன்னி தோனோ ராமேஸ்வரிக்கு ஜானு ஹோகையே. அவங்க அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் அந்த அம்மாவோட வாழ்க்கையாகவே மாறிட்டாங்க, அந்த பையனும் பொண்ணும் தான். ஸோ விசேஷத்தை என்ன அப்படின்னா, மா கி மம்தா அனோக்கி சீஜ் ஹே. அம்மாவின் அன்பு அப்படிங்கிறது ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயம். மா ஹர் கிசி பச்சேக்கோ அப்னா பச்சா சமஜ்னே வாலி நாரி ஹே. அதாவது அம்மா அப்படிங்கிறவ ஒவ்வொரு குழந்தையுமே, யாரோட குழந்தையா இருந்தாலும் தன்னுடைய குழந்தையாக நினைக்கக்கூடிய ஒரு பெண்.
யஹி பாத் இசி கஹானி மே பதாயி கயி ஹை. இந்த விஷயம் தான் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டிப்பனி தாயி கா பிரேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராமேஸ்வரி அப்னே தேவர் கே பச்சோं से ऊपर से नफरत करती है. அதாவது அந்த அம்மா வந்து அந்த கொழுந்தனார் மைத்துனர்னு சொல்லுவோம். எப்படின்னா ஹஸ்பண்டோடைய தம்பி அவருடைய அந்த குழந்தைகள் மேலே இந்த அம்மா ரொம்ப வெறுத்துட்டு இருந்தாங்க. அந்தர் சே பியார் கத்தி. ஆனால் அந்த அம்மாவுக்குள்ள பாசம் இருக்குது. எங்கே நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்க யூஸ் பண்ணிப்பாங்களோ கூட நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணமும் இருந்திருக்கும் போல். உஸ்கே கொயி பால் பச்சே நஹி ஹே. அவங்களுக்கு எந்த ஒரு குழந்தையுமே இல்லை. மனோகரா ஒரு சுன்னிக்கோ தூஸ்ரே கே பச்சே மான்கர் நஃப்ரத் கர்த்தி ஹே. அந்த 2 குழந்தைகளும் வேறொரு குழந்தையா நினச்சி இந்த அம்மா வெறுக்கிறாங்க. என் வயிற்றில் பிறந்த குழந்தைங்க இல்லை இல்லையா, நான் எதுக்கு அவங்கள விரும்பணும் அப்படின்னு இந்த அம்மா வந்து வெறுக்கிறாங்க. ராஜேஸ்வரி கா ஸ்திரீ ஹிருதய் பச்சோம் பர் இந்த வந்துடுவேன் தரஸ் காத்தா ஹே. ஸோ ராஜேஸ்வரியினுடைய மனம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்களுடைய இதே அந்த பிள்ளைகள் மேலே பரிதாபம் கொள்ளுது. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பரிதாபம் இருக்க தான் செய்யுது. இஸ்லியே அந்தர் சே உன் பச்சோங்கோ சாக்தி ஹே. மனசுக்குள்ளே அந்த அம்மா அவங்கள விரும்ப தான் செய்கிறாங்க, பிடிக்குது. ஆக்கிர் மனோகர் கோனே பச்சானே சே உற்பன்ன துக்குக்கே காரன் வகு பதல் ஜாத்தி ஹே. ஸோ அதனாலவே மனசுக்குள்ளே அந்த பாசம் இருந்த அந்த ஆழமாக இருந்த காரணத்தினால தான் அவங்க வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா மனோகரை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற வழியிலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தன்னை மாற்றிக்கிறாங்க. ஜித் சோடுகர் பச்சோं से பிரேம் கர்னி லக்தி ஹே. அதாவது அந்த பிடிவாதம் அதை விட்டுட்டு அந்த குழந்தைங்கள பிடிக்காதுங்கிற பிடிவாதத்தை விட்டுட்டு அவங்க மேலே அன்பு செலுத்த தொடங்கிடுறாங்க. தாயி கா பிரேம் சச்முச் அனோகா ஹே. அந்த பெரியம்மா அப்படிங்கிற அந்த பாசம், தாயின் அன்பு அப்படிங்கிறது உண்மையாகவே தனித்துவமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.